அடுத்து வருவது பிரச்சார பீரங்கிகள். தமிழ்நாட்டில் சொல்றதுக்குன்னு எதுவுமே இல்லாத ஆட்சியை நடத்தினவர் தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவரால் சாதனைகளை சொல்ல முடியல. மேடைக்கு மேடை என்ன சொல்றாரு? 10 ஆண்டு நான் ஊழலற்ற அரசாங்கத்தை நடத்துறேன்னு சொல்றாரு. பாஜக ஆட்சியில் நடந்த ஊழல்களை பற்றி நாம மட்டுமல்ல, நாடு முழுக்க கேள்வி கேட்டாலும் அவரால் பதில் சொல்ல முடியல. இந்திய மக்கள் இப்போ இந்தியா கூட்டணியுடைய பக்கம் அணி திரண்டுட்டாங்க. பிரதமர் அவர்களே, மாண்புமிகு பிரதமர் அவர்களே, மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே, இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி வெற்றி வெற்றின்னு ஜூன் 4ஆம் தேதி வரவுள்ள செய்தி உங்க தூக்கத்தை தான் தொலைக்க போகிறது. நாம கேட்பது தமிழ் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் உங்களுக்கு ஏன் இவ்வளவு அவ்வளவு வெறுப்பு? தமிழ்நாட்டுக்கு விரோதமாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு தமிழ்தான் மூத்தமிழ்னு பிரதமர் மோடி நீலிக்கண்ணீர் வடிக்கலாமா? நான் கேட்கிறேன், சமஸ்கிருத வளர்ச்சிக்கு நீங்க கொடுத்த நிதி எவ்வளவு? தமிழ் வளர்ச்சிக்கு நீங்கள் கொடுத்த நிதி எவ்வளவு? இதை கூச்சம் இல்லாம தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்வார் அவர். தமிழ்நாட்டில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் எங்களுடைய கூட்டணி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற கூட்டணியாக இருக்கும். ஒரு வரலாறு பதிக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு அங்கே தமிழ்நாட்டில் இருக்கும். அதுதான் எங்களுடைய முக்கியமான தலைவர்கள் அத்தனை பேருமே அங்கே போட்டியிடுகிறோம். எங்கள் கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.